இப்போ கூட லைவ்ல பார்வதியும் திவாகரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல இருந்து அதே பழைய கதை எல்லாத்தையும் பாடுறாங்க. அதை திருப்ப சொன்னால் அவங்களுக்கு போர் அடிக்கும். சொல்லிவிட்டு கடைசி இந்த வாரம் வந்து அரோரா போனால் நல்லாயிருக்கும், ஆனால் அவளுக்கு ஏதோ ஃபேன்ஸ் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே அது வேறு ஃபேன்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அப்பா என்ன ஒரு டர்ட்டி கேம் ஆடுறான்னு, அதை தான் தாங்கிக்க முடியல, ரொம்ப டர்ட்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு திவாகர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் டர்ட்டி பர்சன் அப்படின்னு. ஸோ டர்ட்டி பர்சன் கூட ஏன் சார் நீங்கள் நிறைய டெய்லி ரீல்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அரோரா பின்னாடியே போவார், அரோரோட ஹேரை ஸ்மெல் பண்ணுவார், அரோரா ஃபுல்லாகவே மணக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்துட்டு டர்ட்டி பர்சன், ஆமாம் இவர் ஏதோ சொன்னது இவர் பொறுத்துக்க முடியல, அதுக்கு ரொம்ப ஒழுக்க சீலனாக இருந்துக்கிட்டே நம்ம பேரை அரைச்சி சொன்னால் நமக்கு கோவம் வர்றது அது நியாயம்தான். பண்ணுறது அவ்வளவுமே தப்பான வேலை. பொண்ணுங்களை பிடிக்காமல் அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. நேத்திக்கு கூட வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் பெட்டில் படுத்திருக்கும் போது நான் உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திவ்யா வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அங்கேயே உட்காருங்கன்னா ஏதோ வந்து இன்சல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பேசாமல் இருந்தார். அன்றைக்கி திவ்யா கை கொடுக்கும்போது கையை பிடிச்சி நசுக்கி விட்டுருக்காரு. இது 1-2 இல்லை, இது மாதிரி 1000 விஷயம் இவர் பண்ணதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இடையில கொஞ்சம் டேஸ்க்கு பாருவையும் ஹராஸ் பண்ணிட்டு இருந்தார். பாருவோட தோளில் அவங்களுக்கு பிடிக்காத டைமில் வந்து பாருவோட தோளில் சாஞ்சார். அது பாரு வந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வையை கல்யாணம் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பார். இவர் வந்துட்டு அரோராவை டர்ட்டி பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இந்த கேமில் வந்தாங்க, சரி. அதுக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அரோராவும் துஷாரும் சேர்ந்துருந்த வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பரப்புகிறாங்க. பண்ணிட்டு போட்டு துஷார் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா, எனக்கு வந்து அரோரா பண்ணது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு துஷார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா ஓகே, நம்ம சொல்கிறது எல்லாம் நியாயமாயிடும். ஆனால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை? துஷாரும் அரோராவோட பர்சனல் அது, அதை வச்சு இது கூட கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்